வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 இந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த மஞ்சரி வந்து எல்லாத்துக்கும், அதாவது முக்கியமான விஷயங்களுக்கு எதனா ஃபைட் பண்ணால் பரவாயில்ல. சாதாரண போன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டுக்காக ஒரு சண்டை நடந்தது, இன்றைக்கி ஒரு சண்டை நடக்குது. அது பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்குங்க, சர்க்கரை இந்த பால். அது இதில் வந்து பிக் பாஸில் என்னென்னா, அவர் ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ தான் கம்மி பண்ணி கொடுத்தாலும், எவ்வளோ அதிகம் பண்ணி கொடுத்தாலும், எப்போ பார்த்தாலும் இந்த சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஏற்கனவே ஒரு சாப்பாட்டு ராமனு வெளியே போயாச்சு, சிவான்றது உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு நம்ம சௌந்தர்யா ப்ளஸ் வந்து ரயான் உட்காந்துருக்காரு, பின்னாடி வந்து தீபக் உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ என்னன்னா, ஏதோ வந்து நம்ம இவங்க ஜாக்லின் சொல்கிறாங்க, இது சாப்பிட்ணும் போல இருக்குது, பால் பாயசம் சாப்பிட்ணும் போல இருக்குது, ஏதோ மீந்திருக்கும் போல இருக்குது, பாயசம் பால் மீந்திருக்கும், அதை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. மஞ்சரி வாலண்டரியாக வந்து உள்ள 2 பாட் அப்படியே நடந்து ஏதோ குட்டி போட்ட பூனை ஏதோ சுத்தம் பாருங்கள், அந்த மாதிரி அப்படி இப்படி நடந்து ஒரு வாலண்டரியாக வந்து மார்க்கிங் பண்ணுறாங்க. அவங்க தான் அப்படி உள்ள வந்து, இல்லை நான் வந்து பால் கேட்டது உங்களுக்கு தப்பான்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த பால் கேட்டது தப்பு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒரு 2 நாள் குடிக்கல, 3ஆம் நாள் கேட்டு குடிக்கலான்னு பார்த்தா, அதுக்காக நீங்கள் பால் பாயசம், உங்களுக்கு பால் பாயசம் சாப்பிட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் பால் பாயசம் சாப்பிட்ணும், நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் போய் தர்ஷிகாவை கேட்டுங்க அப்படின்னு அவங்க. ஏன்னா தர்ஷிகா தான் வந்து கிச்சன் உடைய இன்சார்ஜ், அதை கேட்டுங்கன்னு வந்து ஜாக்லின் சொல்லலாம். இல்லை அதே மாதிரி நாங்களும் ஜாக்லின் நான் சொல்லிக்கிறேன், தர்ஷிகாவை நாங்களும் சொல்லிக்கிறோம், எங்களுக்கு எது தேவையோ நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஜாக்லின் சொல்லுவார். ஆனால் இந்த கான்ட்ரவர்சி அப்படியே, அதாவது இதை மேன்பிளேட் பண்ணுறாங்க, ரொம்ப மார்க்கிங் பண்ணுறாங்க. அதை வாலண்டரியாக சண்டையை வந்து வர வைக்கிறாங்க. யார் பார்த்தா மஞ்சரி. அவங்க தேவையில்லாத வந்து இஷ்டத்துக்கு பேச, அது ஒரு பக்கத்தில் 2 பேருக்கு ஹீட் ஆர்குமெண்ட்டாக போயிடுது. அது வந்து ரொம்ப ஜாக்லின் ஒரு மாதிரி பேச, இவங்க ஒரு மாதிரி பேச, இடையில பார்த்தா சௌந்தர்யாவுக்கு செம்ம டென்ஷன். ஆமா நாங்கள் ஏதோ உள்ளே பேசி நிற்கிறோம், நீ ஏமா வந்து வாலண்டரியாக வந்து தலையை கொடுக்குற அப்படின்னு கேட்கும். அது கேட்ட உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடும். நான் போகிற வாக்கில் கேட்டு போகிறேன், இங்கன்னா செவராக இருக்குது, எனக்கு கேட்காம இருக்குது. ஆமாம் செவரு இருந்தால் கூட செவத்தை ஒச்சின்னு வந்து கேட்பீங்க போல இருக்குதுன்ட்டு சௌந்தர்யா கொஞ்சம் ரகடாக பேசும். அப்போ கூட இந்த மஞ்சரி வந்து அடங்குற மாதிரியே இல்லை. இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக எடுத்து போயிட்டு உள்ளே வந்து ஜெஃப்ரி என்று சொல்லி, ஜெஃப்ரி வந்து அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லாரும் மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த சக்கரை பஞ்சாயத்து, இந்த சாப்பாடு பஞ்சாயத்து, இப்படி தாங்க போதக்காண்டி ஒரு சண்டை வந்து ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தியான சண்டையே கிடையாதுங்க. இது இந்த சாப்பாடு போன வாட்டி ப்ரெட்டு, இந்த வாட்டி சக்கரை பால். ஆனால் ஒரு டாஸ்க்கு பண்ணணும், எதனா ஒரு மோனோ ஆக்ட் பண்ணலாம், அவங்க மஞ்சரிக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு என்னென்னமோ பண்ணலாம். அவங்க எப்போவுமே அந்த வன்மத்தோடையே சுற்றிட்டு திரியிறாங்க. இப்படி தான் வந்து கொஞ்சம் பரபரப்பாக போதே தவிர மற்றபடி வேறு சுவாரஸ்யம் இல்லை. மறுபடியும் அடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.